ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் தான் வந்து போயிருக்கோங்க. அங்கே எதுக்காக என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து வந்த இடத்துல சரி கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாகவே இருந்தது. அதனால வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானது வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் வந்து கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா எதுவுமே வாங்காமல் இருப்போமா, அதனால ஃபுல்லாக எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா, எங்கள் அக்கா, பெரியம்மா பொண்ணு, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட், அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டமே வந்து ஒரு 6 பேர்கிட்ட வந்து வந்தாங்க. இது என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்குதே, எக்கச்சக்க ஜனங்கள் இருக்கிறாங்களே, எதுக்காக இப்படி நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அதை பற்றி தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இவ்வளோ கூட்டம் எதுக்காக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிரசாதம் வந்து சாப்பிட்றதுக்காக தாங்க. அந்த மீன் பிரசாதம் எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீசிங், டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மீன் பிரசாதம் வந்து சாப்பிடலாம். நுரையீரலில் சளி கட்டி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு வந்து சரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து இது தெரிஞ்சுது எங்களுக்கு. எங்கள் அம்மாவோட மாமா பையன் தான் வந்து இந்த மீன் பிரசாதம் வந்து சாப்பிட்ருக்காரு. அவர் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்ருக்காரு. இந்த பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த 10 இயர்ஸாக வந்து அவருக்கு அந்த ப்ராப்ளமே இல்லைங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து 2023 வந்து இந்த மீன் பிரசாதம் வந்து சாப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க. இதை சாப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு டைம் கூட அவங்க இன்ஹேலர் வந்து எடுத்துக்கவே இல்லை. ஸோ இந்த இயர் வந்துட்டு எங்களுக்கு சம்மந்தப்பட்ட தெரிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லும்போது அவங்களும் வந்து கூட வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் வருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர்லாம் வந்து தாண்டும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து கணக்கே இல்லை இவ்வளோ பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து கூட்டம். நம்ம வந்து கூட்டத்தை சமாளித்து வந்து போய் நிற்கணும். मसाला लगा के फिर ऐसे ही खा जाएगा. ओके, वेरी गुड. यूट्यूब में डाल देता हूँ. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வராங்க. குழந்தைங்கள்லாம் வந்து நிற்க முடியாது அப்படிங்கிறக்காக அவங்கள வந்து தூக்கி வந்து மேலே தோள்பட்டையிலாம் வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த மீன் வந்து விரால் மீனுங்க. அதோட குஞ்சு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் முழுங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 15 நாள் கழித்து சாப்பிட சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். அந்த மருந்தை வந்து வெயிலில் வந்து காய வச்சு 6 உருண்டையாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். 2 உருண்டை வந்து சாப்பிடணும். அது வந்து நம்ம போட்டிருப்பாங்க அந்த நோட்டீஸ்லேயே. இந்த மீன் பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க அந்த பரம்பரையாக வர்ற அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இதில் என்ன வந்து யூஸ் பண்ணுறீங்க மெடிசன் சொல்லி கேட்கும்போது கூட அவங்க வந்து அதை சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மெடிசன் கொடுக்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து நின்றுட்டுருப்பாங்க. நம்ம அந்த மீனை வந்து கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மீனோட வாய் வந்து ஓப்பன் பண்ணி அந்த மருந்து வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அதை வந்து உருண்டை பிடிச்சி மீனோட வாய்க்குள்ளே வச்சு நம்ம தொண்டைக்குள்ளே வச்சுருவாங்க. அது வந்து மாத்திரை முழுங்குற மாதிரி டக்குன்னு வந்து உள்ளே ஓடிடும். மீன் வந்து உயிரோட முழுங்குறதுனால அது வந்து கடிச்சு வைக்கும். அந்த மாதிரிலாம் எந்த பயமும் கிடையாது. ஈஸியாக வந்து முழுங்கிடுவாங்க. நம்ம மீன் முழுங்குறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடியாவது நம்ம சாப்பிடாமல் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம காலையில் வரிசையில் நிற்க வரும்போது வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லைனா வந்து நிற்க முடியாது, ரொம்ப கிறங்கிடுவோம். மேலே வந்து சீட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கறனால ரொம்ப வெக்கையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நிற்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஓகே அப்படின்னா இருக்கிறவங்க மட்டும் வந்து வரலாம். இல்லைனா எப்பயுமே வந்து ஒரு கேங்காக வந்து சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த கம்பி ஓரத்துலேயே வந்து கொஞ்சம் நின்றுக்கணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே வந்து நின்றுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அம்மா சொன்னாங்க. லாஸ்ட் இயர்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கூட்டத்தில் வந்து போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷத்தோட 2வது வருஷம் வந்து முழுங்குறாங்க. அம்மாலாம் வந்து இந்த வருஷம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ஓகேவாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கூட்டத்தை சமாளித்து போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மீன் பிரசாதம் கண்டிப்பாக சாப்பிடலாம். எல்லாருக்குமே வந்து நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்குங்க நான் கேள்விப்பட்ட வரைக்குமே. காலையில் அம்மாவங்களாம் வந்து 7 மணிக்கு போனாங்க அப்படிங்கும்போது மதியம் வந்து 2:30க்கு தான் வந்து வெளியில் வந்தாங்க. அவங்க வந்து மீனை வந்து அந்த மருந்தை வாய்க்குள்ளே வச்சு ஓப்பன் பண்ணும்போது நல்லா நாக்கை நீட்டிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அது மாத்திரையாட்ட வந்து டக்குன்னு உள்ளே போயிடும். அந்த மீன் உயிரோடு இருக்கிறனால நழுவி உள்ளே ஓடிடும். சிலர் வந்து நாக்கை வெளியில் நீட்டாமல் வந்து முழுங்கறக்கு சிரமப்பட்டு திக்குமுக்காடிடுவாங்க. நாக்கை வந்து நல்லா நீட்டிக்கணும், அவ்வளோதான். இந்த பிரசாதம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு மட்டும்தான் ரேட்டுங்க 40 ரூபா வந்து வாங்குறாங்க. அதுவுமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து 10 ரூபா தான், இப்போ வந்து 40 ரூபா. மற்றபடி வேறு எந்த செலவுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து ரூமுக்கு நம்ம வர செலவு போகிற செலவு இது மட்டும்தான். இங்கே போகணும் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கொடுக்குறாங்க. வைகாசி 25ஆம் தேதி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே கொடுத்துட்ருக்காங்க.
மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் வர்றப்ப தான் வந்து கொடுக்குறாங்க. வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் அந்த மாதிரிலாம் வந்து புக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கு ஈஸியாக இருக்கும். ஜூன் மந்த் தான் வந்து எப்போவுமே வரும். ஜூன் 8ஆம் தேதி தான் வந்து மேக்ஸிமம் வரும். சில டைம் வந்து மாறலாம். அதனால் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கோங்க என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம முன்னாடியே இந்த கிரவுண்ட் கிட்டேயே வந்து ரூம் புக் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதனால முன்னாடியே வந்துட்டாங்க. மீன் முழுங்கினதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் போட்டு அந்த மருந்து வந்து கொடுப்பாங்க. அதை கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க. இதை பற்றி வந்து சரி தெரிஞ்சது அப்படின்னா 4 பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.